பராபவ தமிழ் புத்தாண்டுல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வாழ்வில் சூழல் மாற்றங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், அவங்களுடைய பொருளாதாரம், குடும்ப சூழல் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க இருக்கு? சார், விருச்சிகம்னா என்ன நினைச்சீங்க? விருச்சிகம்னா தைரியம் சார். என்ன தைரியம் தெரியுமா? நான் உண்மையா வேலை செய்கிறேன். வேலை பார்க்குற இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கிட்ட எல்லாரும் அப்படி அலறி போவாங்க. ஏன்னா விருச்சிக ராசி மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். ஒரு உயரதிகாரி சொல்லித்தான் உழைக்கணும்னு இல்லை, இவங்களாவே உழைப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டா பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி பெண் ஒரு மருமகளாக இருந்தால் மாமியாரோட ஒத்து போகாது. விருச்சிக ராசி மாமியாராக இருந்தால் மருமகளோட ஒத்து போகாது. அது ஒரு இயற்கை. தன்னுடைய கொள்கையில மிக உறுதியாக நிற்பார்கள். யாருக்காகவும் கொள்கையை மாற்றிக்கிட மாட்டாது. நல்ல சுறுசுறுப்பு, நல்ல வேகம், எடுத்த காரியங்களில் வெற்றி, அதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகள் அவ்வளவு திருப்திகரமா இல்லை. 8ல் குரு அமர்ந்துக்கிட்டு பண விஷயங்கள் நெருக்கடி, குடும்பத்து மூத்தவர்களுக்கு உடல்நல பிரச்சனை, பிள்ளைகளுக்கு சிக்கல்கள், நம்ம வேலையில பிரச்சனை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக வரக்கூடிய அதி அற்புதமான ஒரு வருடம், இனிய தமிழ் வருடம், பராபவ தமிழ் புத்தாண்டு, அற்புதமான வருஷம். விருச்சிக ராசிக்கு யாமிருக்க பயமேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ற மாதிரி இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருது. இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பாருங்க. அவங்க ராசிக்கு 6வது ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மறந்துருக்கார். சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மறந்துட்டாரா நல்ல முறையில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க சொன்னீங்களே உங்க சூழல் எப்படி மாறும்னு. இதுவரைக்கும் வேலை கிடைக்காத வழக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளில் எல்லாம் முயற்சி செய்வதற்கு இது அருமையான காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியை சேர்ந்த காவல்துறையாளர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த ஆண்டுல பராபவ தமிழ் புத்தாண்டுல செவ்வாய் பகவான் ஒரு அமைந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிற போது காவல்துறையாளர்கள், இராணுவத்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய பாராட்டுகள், பரிசுகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஆண்டுல பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன். வேலை கிடைக்காத பெண்களுக்கு கூட இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிகச்சிறந்த மாற்றம் என்னங்க? 9ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு சொல்றோம். 9ஆம் இடத்துக்கு குரு வர உங்க ராசிக்கு 9வது ஸ்தானமான கடகத்துல குரு பகவான் வந்து உச்சமாக போகிற உங்கள் வாழ்க்கை உச்சமாக போகிறது. உங்களுக்கு என்னங்க தேவை? கௌரவம் நல்லா இருக்கணும். நல்ல கௌரவத்தை குரு பகவான் கொடுப்பார். நல்ல புகழ் வேண்டுங்க. சில பேர் அதைத்தான் விரும்புவாங்க. நல்ல புகழ் இருந்தால் போதும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழை அந்த குரு பகவான் தருவார். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவார். உங்க வீட்டுல யாருக்காவது திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகும். குறிப்பாக உங்களுக்கு குருபலம் வருது. கல்யாண செய்தி உங்கள் குடும்பத்துல கூடி வரப்போகுது. சார், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சேன் சார், என் முயற்சி தடைப்பட்டு போச்சு சார், எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடுமா? அதுதான் உங்க கேள்வி. வெளிநாட்டு வாய்ப்பு உறுதியாக கைகூடும். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். வெளிநாட்டு வாய்ப்பு உறுதியாக கைகூடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இதுல ஒரு விஷயம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லை, 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஆணி ஆடி மாதங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டி விடுவதற்கு சில பேர் முயற்சி செய்வார்கள். உங்களை அவமானப்படுத்தி சிக்கலில் மாட்டி விடுவதற்கோ பிளாக்மெயில் செய்வதற்கோ சிலர் முயற்சி செய்வார்கள். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கு ராஜ யோகம் பிறக்கும் என்பதுதான் உண்மை. தொழில் முனைவோர், வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் சரியான முதலீடு அப்படின்னா என்ன? இந்த ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க இந்த வருடம் பொருளாதார ரீதியா நம்ம கொஞ்சம் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழலா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், குறிப்பா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இதுல எல்லாம் முதலீடு பண்ணலாம், இதெல்லாம் சேமிப்பு பண்ணா இந்த வருடம் கண்டிப்பா ஒரு நல்ல பண புழக்கத்தை நீங்க கையாளுவீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் இருக்கு சார்? விருச்சிக ராசிக்கு குரு பகவானே அவருடைய ஸ்பெஷல் பார்வையா பார்க்கிறேன். குரு பகவானுக்கு தனகாரகன்னு பேர். நல்ல தன வருமானம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக பார்த்தீர்களானால் கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதலியே சொன்ன அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பெண்களுக்கு மிகச்சிறப்பான வேலை கிடைக்கும். எலக்ட்ரானிக் துறைகள், எலக்ட்ரிக் துறைகளிலெல்லாம் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிகச்சிறந்த வெற்றிகள் இந்த வகையில் நீங்க பெற போறீங்க, அதில் சந்தேகம் இல்லை. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும்
வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கைகூடி வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும். சீனியர்ஸ் பல பேர் இருக்கிற வேலையிலேருந்து விஆர்எஸ் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எண்ணத்துக்கு வருவாங்க. தொழில் முனைவோர்களுக்கு பெரிய வெற்றி வரும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் வருட துவக்கத்தில் பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இருக்கு. 5ல் சனி செவ்வாய் புதன் இருக்கிற போது பிள்ளைகளுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கவனம் வரலாம். அப்படிங்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும். யாருக்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கிறதுனா குழந்தை பாக்கியமே எனக்கு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு. அதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் கூடியிருக்கிறார்கள். இந்த ஆண்டுல நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 10 +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மன பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பகவானுடைய வருகைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார் இந்த பராபவ ஆண்டில். அதனால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஃபினான்ஷியலாக நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், பிஸ்னஸில் செழிக்கக்கூடிய யோகம், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடக்கூடிய யோகம், மனதிற்கு சந்தோஷம் வரும் யோகம்னு அற்புதமாக இந்த பலன்கள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் விருச்சிக ராசிக்கு அமைகிறது. இப்போ யோகக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்கன்னு நினைக்கிறேன் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல. அப்படி இருக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் பல மாற்றங்களை வாழ்க்கையில சந்திப்பீங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பா பலன் கைகூடும். அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும் சார்? சார் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல மனிதர்கள் சார், நல்ல மனிதர்கள், சின்சியர் ஒர்க்கர்ஸ். ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பலரும் இவர்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்களை தரப்போகுது. பொதுவாகவே நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல அட்வைஸ் வேணும்னா சுவாமி மலை முருகனை வழிபடணும். எங்க வீட்டுல கல்யாண தடை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருத்தணி முருகனை வழிபட்டால் கல்யாண தடை விலகும். சார் எனக்கு எதிரிகள் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும். சார் நல்ல புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் வழிபட வேண்டியது திருப்பரங்குன்ற முருகன். எனக்கு பதவியிலே உச்சமான நிலை வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் பழனிமலை முருகனை வழிபட வேண்டும். என் வாழ்க்கையில நல்லவர்களே என்னை சூழ்ந்திருக்க வேண்டும் சார், எனக்கு நல்ல புகழ் வேண்டும் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட வேண்டும். இப்படி முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்கிற போது அந்த 6 படை வீடு முருகப்பெருமான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருவார்கள். ஒரு நல்ல வருடமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள். அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால
மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றின்னு அர்த்தம், கௌலவ கரணத்தில் ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10,000ற்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபாய் குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு. இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்க, இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா பராபவ ஆண்டுல. இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்று தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக, பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை. அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியில ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.